முன்னுரிமை வந்து அந்தந்த மாநில அரசு இருக்கிறதுனால இது நமக்கு நிச்சயமா தமிழகத்துக்கு உதவாத என்ற ஒரு பேச்சு அடிப்படையில் தமிழக அரசு இது எந்த வாயும் திறக்கல. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது அணைகள் வந்து பராமரிக்கிறது கட்டுப்பாடுங்கிறது மாநிலத்தின் கண்ட்ரோல்ல இருக்கு. நீர் வந்து பங்கிட்டு கொடுக்கிறது அந்த காவேரி மேலாண்மை வாரியம் ஆணையத்து கையில் கொடுக்கப்பட்டிருக்கு உச்சநீதிமன்றத்தில். நான் நம்ம விவசாய சங்க தலைவர்கள் திரு ஐயா கண்ணு திரு PR பாண்டியன்ட்டெல்லாம் பேசினேன். அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்த அந்த தீர்ப்பை மத்திய அரசாங்கம் காலம் தாழ்த்தாமல் உடனே அந்த ஆணையம் அமைத்து அதை கெசட் பண்ணணும், காலம் தாழ்த்தாமங்கிறது தான் அவங்களுடைய கோரிக்கை. அதை மத்திய அரசாங்கம் நிறைவேற்றி தரணுங்கிறத இந்த சந்தர்ப்பத்தில் சேலத்தில் உங்கள் மூலம் நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து சார், இப்போ உச்சநீதிமன்றத்தில் இப்போ கர்நாடக அரசு தொடர்பாக உடனடியாக இந்த உச்சநீதிமன்றம் இறங்கி வந்தது. ஆனால் 18 MLAக்கள் தீர்ப்பை பொறுத்தவரை இது வந்து ஏதோ இழுத்தடிக்க ஒரு நிலை தான் இருக்குது சார். அதாவது உச்ச நீதிமன்றம் நீதித்துறை ஜனநாயகத்தை காப்பாற்றி இருக்கிறது. கர்நாடகாவில் பாஜகவுக்கு அங்கே 104 MLAக்கள் ஆதரவு இருந்தாலும் அவர்களால் நிச்சயம் ஆட்சி அமைக்க முடியாது என்கிற சூழ்நிலை தான் இருந்தது. கவர்னர் திரு எடியூரப்பாவை அழைத்து அவரை நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருவதை ஓரிரு நாட்களில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவித்திருந்தால் இது மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்காது. காரணம், காங்கிரஸ் கட்சியும் மதசார்பற்ற ஜனதா தளத்துக்கும் 118 MLAக்கள் ஆதரவு இருக்கும் பொழுது எடியூரப்பா எப்படி ஆட்சி அமைக்க முடியும்? இது குதிரை பேரத்திற்கு வழிவகுக்கும் என்பதால் தான் சுப்ரீம் கோர்ட் அதில் தலையிட்டு நல்ல தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அதனால தான் திரு எடியூரப்பா அவர்கள் பதவி விட்டு இறங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அது அவசர வழக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டு அன்றைக்கு நீதிமன்றம் நீதியை நிலைநாட்டியதன் மூலம் இந்தியாவிலே ஜனநாயகம் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. அது அதே மாதிரிலாம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் அது வந்து இந்தியா ஃபுல்லாக அவங்கள பாதிக்கும். அதனால அவங்க செய்ய மாட்டாங்கன்னு நம்ம நம்புவோம் எல்லாரும். நிச்சயம். அதாவது இதே எடியூரப்பா முன்பு ஆட்சியில் இருந்த பொழுது இதுபோல் அவர் மேலே எடியூரப்பாவின் மேலே நம்பிக்கை இல்லாமல் அவர் முதல்வராக தொடரக்கூடாது, முதல்வரை மாற்றணும்னு சொல்லி தான் அப்போ அங்கே MLAக்கள் அங்கே கவர்னர்கிட்ட மனு கொடுத்ததில் அவர் அவங்களெல்லாம் சபாநாயகரை வச்சு பதவி நீக்கம் செய்கிறாரு, தகுதி நீக்கம் செய்கிறாரு. அதில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கிளியராக சொல்லியிருக்கு. அதில் வந்து முதல்வரை மாற்றணும்னு சொல்கிற கோரிக்கை வந்து கட்சி தாவல் திட்டத்திலேயே டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு உட்படாது. அதனால் வந்து அவர்களை தகுதி நீக்கம் செய்து செல்லாதுன்னு அவங்களை மீண்டும் MLA தொடர அறிவிச்சிருந்தாங்க. அதே அடிப்படையில் தான் இப்பொழுதும் எங்கள் 18 MLAக்களுக்கும் நிச்சயம் நல்ல தீர்ப்பு வரும் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். விரைவில் தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்ப்போம். சார், இப்போ இரட்டை இலை சின்னத்தை மீட் பண்ணி நீங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க. பட் இன்னும் அதுக்கான முயற்சிகள் எந்த இல்லைங்க. இப்போ தான் இதில் டெல்லி ஹைகோர்ட் பெஞ்சில் அந்த கேஸ் நடக்குது. எங்கள் சைடு வாதங்கள் எல்லாம் திரு கபில் சிபலும் திரு டாக்டர் சிங்கிவியும் முடிச்சிருக்காங்க. இப்போ அவங்க சைடு வந்து பழனிசாமி சைடு அவங்க சைடு வாதம் முடிஞ்சிருக்கு. இன்னும் அடுத்த வாதங்கள் மண்டையில் தொடர்ந்து எப்படி இந்த மாதத்துக்குள்ளார அது அந்த கேஸில் வந்து 2 பக்கம் ஹியரிங்லாம் முடிஞ்சு நிச்சயம் நல்ல தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்க்கிறோம். அதுதான் நாங்கள் நிச்சயம் மீட்டெடுப்போம். ஏன்னா அந்த சாதிக்கலி ஜட்ஜ்மெண்ட் சொல்லி வெறும் MLA MP பொதுக்குழு செயற்குழு உறுப்பினரை வச்சு தீர்ப்பு சொல்கிறது புரட்சி தலைவர் ஆரம்பித்த அதிமுகவுக்கு செல்லாதுங்கிறது தான், அதுக்கு பொருந்தாதுங்கிறது தான் உண்மை. காரணம், எந்த கட்சியிலும் இல்லாத மாதிரி புரட்சி தலைவர் அவர்கள் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் தான் சகல அதிகாரம் பெற்றவர். அவரை உறுப்பினர்கள், பிரைமரி மெம்பர்ஸ், பொது உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற கிளியராக சட்டத்திட்ட விதிகள் இருக்குது. அதனால நிச்சயம் அதை டெல்லி நீதிமன்றம் மனதிலே கொண்டு நல்ல தீர்ப்பு வழங்கும் என்று எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. காரணம், புரட்சி தலைவர் இதய தெய்வம் அம்மா அவர்களின் தொண்டர்களில் 90% மேல் எங்களுக்கு கூட இருக்காங்க. அதனால் நிச்சயம் நாங்கள் அந்த வழக்கில் வெற்றி பெற்று
இரட்டைலையை மீட்டெடுப்போம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. கர்நாடகாவில் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும், மதவாத சக்திகள் தலை தூக்கக்கூடாது. இந்தியா முழுவதும் நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மதவாத சக்திகள் மக்களிடையே பெரும்பான்மை சிறுபான்மை என்ற பிரிவினை உருவாக்குகின்ற எந்த சக்திகளுக்கும் நாங்கள் ஆதரவாக இருக்க மாட்டோம். எந்த ஒரு அரசியல் இயக்கமும் மக்களிடையே பிரிவினையை, குறிப்பாக மதத்தின் பெயரை சொல்லி பிரிவினை உருவாக்கினால் அதற்கு நாங்கள் ஆதரவளிக்க மாட்டோம் என்ற வகையிலும், ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் என்ற வகையிலும் கர்நாடகாவில் எடியூரப்பா முதல்வராக பதவியேற்க முயற்சி செய்ததை நாங்கள் எதிர்த்தோம். இப்போ அவருக்கு 113 எம்எல்ஏ சப்போர்ட் இருந்து அவர் அமைச்சிருந்தா ஒன்றும் கிடையாது. அவருக்கு அந்த ஆதரவு இல்லாதப்ப காங்கிரஸ், மதசார்பற்ற ஜனதாதளம், ஜேடிஎஸ் இவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால இவரால் எப்படி ஆட்சி அமைக்க முடியும்? அதனால தான் அவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. அதில் நல்ல தீர்ப்பு கிடைச்சிருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் யார் ஆட்சி அமைச்சாலும் தமிழ்நாட்டுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி அந்த மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டு அதில் சொல்லப்பட்டது போல் சரியான அளவு மாதமோ அதில் எப்படி கொடுத்திருக்காங்களோ அது மாதிரி நீர் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும். அது எந்த அரசாங்கம் அமைந்தாலும் அது கொடுக்க வேண்டும் என்பதுதான், கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கை. எங்களுக்குள்ளார எங்கள் மாமாவுக்கு எனக்கு என்ன சொத்து சண்டை வரப்போகுது? அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ எங்கள் அண்ணன் தம்பினா சொத்து சண்டை வரலாம். இது முன்னாள் மாமாவுக்கு எனக்கு என்ன சொத்து சண்டை? அவர் வார்த்தைப்படியே எனது முன்னாள் மாமாவுக்கு எனக்கு சொத்து பிரிவினை எதுவும் கிடையாது. எங்களுக்குள்ளார எந்த தகராறும் கிடையாது. அவர் துரோக கும்பலோட சேர்ந்துட்டாரு. அவர் எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வம் கும்பலோட சேர்ந்துட்டாரு. அதுதான் காரணம். அவங்களுடைய ஏஜெண்டாக செயல்பட ஆரம்பித்தார். அதனால தான் அவர் இப்போ இல்லை, அது ரொம்ப நாளாக அதை பண்ணிகிட்டு இருக்காரு. அவரால் ஒன்றும் செஞ்சிட முடியாது, எங்கள் இயக்கத்தை ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் அதை இன்னை வரைக்கும் பெருசாக எடுத்துக்கலாம். நான் என்ன சொன்னேன், அதை பெருசாக எடுத்துக்காதீங்க, ஒரு தனிநபர்லாம் எங்கள் இயக்கத்தை ஒன்றும் செஞ்சிட முடியாது. அதனால நான் அதனால் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. உண்மையில் இந்த குடும்ப ஆட்சி, பவர் சென்டர் இதெல்லாம் இல்லாமல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் செயல்படும். அது என்றென்றைக்கும் அப்படி தான் செயல்படும். பொதுச் செயலாளர் தலைமையில் சிறப்பாக செயல்படும். அதான் பொதுச் செயலாளரை அன்றைக்கி வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அதில் எல்லா பாயிண்ட்டும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. பசுமை வழிச்சாலைன்னு சொல்லி 10,000 கோடியில் ஆரம்பிக்கிறாங்க. பட் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஏக்கருக்கு மேலே விவசாய நிலங்களை கையகப்படுத்தி ஆரம்பிக்கிறாங்க. இது பொருளாதார வளர்ச்சின்னு சொல்லி சிஎம் சொல்கிறாரு. ஆனால் விவசாயிகள் கடுமையாக எதிர்க்கிறாங்க. இப்போ சேலம் சென்னை சாலை நம்ம அடிக்கடி வர்றோம். அதில் சாதாரணமாக நேற்று கூட டிராஃபிக் பெருசாக இல்லை. இதே சென்னையிலேருந்து நாகர்கோவில் சாலையோ, சென்னை மதுரை வழியா, திருச்சி மதுரை வழியா தமிழ்நாட்டின் பெரும்பகுதியை இணைக்கிற சாலையோ, சென்னையிலேருந்து பெங்களூர் சாலை தான் எப்போயுமே டிராஃபிக் அதிகமாக இருக்கும். அதை விட்டுட்டு அவர் தேவையில்லாமல் இந்த பசுமை சாலை இங்கே அமைக்கிறார். ஏன்னா அவர் தான் ஹைவேஸ் மினிஸ்டர், உங்களுக்கு தெரியும். அதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது? இதில் மக்கள் பாதிக்கப்பட்டாருன்னா, விவசாயிகள் பாதிக்கப்பட்டாருன்னா அவர் அதை பற்றிலாம் கவலைப்பட போகிறதில்ல. அவரும் அவரை சேர்ந்த சகாக்களும் ஆட்சியில் இருந்தால், பதவியில் இருந்தால் போதும்னு செயல்பட்டு இருக்காங்க. இதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் உள்ள நிலவரம். மக்கள் இந்த ஆட்சியை விரும்பவில்லை. விரைவில் இதுக்கு ஒரு முடிவு வரும், நல்ல முடிவு வரும். மீண்டும் அம்மா அவர்கள் ஆட்சியை நாங்கள் அமைப்போம். அதாவது பேய்கள் அரசாண்டால் பிணம் தின்னும் சாஸ்திரங்கள்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கிற ஆட்சியே ஒரு மக்கள் விரோத துரோக ஆட்சி. யாரால் முதல்வர் பதவிக்கு வந்தோம், யாரால் இந்த அரசாங்கம் அம்மா மறைவுக்கு அப்புறம் இந்த அரசாங்கம் இருக்கோ, யாரால் உருவாக்கப்பட்டதோ அவங்களுக்கே துரோகம் செய்கிற ஆட்சி எப்படி மக்களுக்கு நல்லது செய்வாங்க? அவங்களுடைய ஒன் பாயிண்ட் அஜெண்டா, ஒரே எண்ணம் முதலமைச்சராக இருக்கணும், அவங்க அது பதவியில் தொடரணும், அவ்வளோதான். மக்களை பற்றிலாம் கவலை இல்லை. அவங்களுக்கு சுற்றி இருக்கிறது எம்எல்ஏக்களை ஹாப்பியாக வச்சுட்டு இருக்குங்கிறது அவங்களுடைய எண்ணம். அதான் சொல்கிறேன், திண்டுக்கல் சீனிவாசன் எப்பவுமே ரொம்ப நகைச்சுவாக பேசுவார், அவர் நல்லா ஜோக் அடிப்பார். அதே மாதிரி இதை ஒரு ஜோக்காக எடுத்துக்கலாம், அவ்வளோதான். அம்மா ஆட்சி அவர் அம்மாவை புகழ்ந்தவர் இன்னைக்கு அதை விட சிறப்பாக செய்கிறாரு, இங்கிலீஷ் பேசுகிறாரு, நல்லா பேசுகிறாருன்னு சொல்லி அவர் அதான் சொல்லுங்க. திண்டுக்கல் சீனிவாசன் ரொம்ப நகைச்சுவையாக பேசுவார். அந்த நகைச்சுவையில் எதுவும் ஒன்றுன்னு இருக்கு.
எங்கே இருந்து அதாவது சொல்கிறேன், தொண்டர்கள் தான் அந்த இயக்கம். நிர்வாகத்தில் பொறுப்பில் உள்ளவங்க, அந்த நிர்வாகிகளாக இருக்கிறவங்க ஆட்சி அதிகாரம் இருக்கிறதுனால அங்கே இருக்காங்க. அதில் பெரும்பான்மையாக நேற்று கூட நான் வர்ற சேலத்தில் என்ட்ரு பண்ணுறப்ப ஒரு ஏடிமிக்கு ஆஃபீஸ்ன்னு நினைக்கிறேன், அங்கேருந்து வந்து என்னோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டவங்க நாங்களாம் சீக்கிரம் வந்துடுவோம்னு சொன்னாங்க. அது எந்த ஏரியான்னு சீலநாயக்கம்பட்டியில் ரவுண்டானாட்டை. அது மாதிரி எல்லா இடத்துலையும் அவங்க கூட இருக்கிற நிர்வாகிகள் எங்கள் கழக நிர்வாகிகளோட தொடர்பில் தான் இருக்காங்க. நிச்சயம் வந்துடுவாங்க. இதுதான் நடக்க போகுது.